ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய OLED டிஸ்பிளேல ஆடினோ வச்சு எப்படி இந்த மாதிரி அனிமேஷன்ஸ், க்யூட்டான அனிமேஷன்ஸ் அப்புறமேட்டு நம்மளோட ஃபோட்டோஸ் எப்படி வர வைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பையிங் லிங்க், இந்த OLED டிஸ்பிளேயோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து லோ ப்ரைஸாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கனெக்ஷன் பார்த்துக்கலாம். கனெக்ஷன் வந்து VCCன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷன் அந்த பின்னை எடுத்துன்னு போயிட்டு நம்மளுடைய ஆடினோவில் VINன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 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 பின்னோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் பண்ணோம். கிரவுண்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஆடினோவில் கிரவுண்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய OLED டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த OLED டிஸ்பிளேயில் கிரவுண்டில் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். பார்த்து கரெக்டாக கனெக்ஷன் பண்ணுங்கள். OLED டிஸ்பிளேவில் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ SCLன்னு இருக்குது பார்த்தீங்களா, SCLன்னு அந்த பின்னும், அப்புறம் SDAன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னும் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து SCL வந்து எதில் கனெக்ட் பண்ணணும்னா A5ல் வந்து கனெக்ட் பண்ணணும். A5ல் கனெக்ட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வந்து I2C வந்து ஒர்க் ஆகும். அதனால தான் A5ல் ஒர்க் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போது SLA வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். அது வந்து எந்த பின்னோட கனெக்ட் பண்ணோன்னா A4ஓட கனெக்ட் பண்ணோம். அனலாக் பின் 4ஓட கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான், கனெக்ஷன் ஓவரு. இப்போ வந்து இந்த கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, மறக்காமல் செக் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்காக நான் இந்த மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரைக் அவுட்டை இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி லைப்ரரிஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்மளுடைய இமேஜ் இப்போ கன்வெர்ட் பண்ணுறது, இமேஜ் கன்வெர்ட் பண்ணுங்க இல்லையா, அதில் இமேஜ் டு பிபிங்கிறது ஒன்று இருக்கும். இமேஜ் டு பிபின்றது வந்து அது வந்து ஒரு வந்து ஃபோட்டோவுக்கு வந்து கோடை வந்து கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஃபைலு. அப்போ வந்து ஃபோட்டோவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். என்னோடய ஃபோட்டோ பாருங்கள், இங்கே இருக்குது, எடுத்துக்கிட்டேன். இதை வந்து சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணோம். இது வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரீசைஸ் பண்ணோம். 1 MBக்கு இருக்குது, இதை வந்து சின்னஸ் பண்ணோம். இப்போ வந்து இதை வந்து பெயிண்டில் ஓப்பன் வித் கொடுத்து பெயிண்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கிறேன். பெயிண்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பெயிண்டில் ஓப்பன் பண்ணிட்டு ரீசைஸ் கொடுத்துக்கோங்க. ரீசைஸ் கொடுத்துட்டு அது லிங்க் அது எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு அப்புறம் 128க்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 64க்கு வச்சுக்கோங்க. 64க்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சைஸ் வந்து சின்னஸாகிடும். ஆல்ரெடி நான் வந்து வச்சுருக்கனால நான் வந்து சேவ் பண்ணல, அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த இதை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ வந்து இந்த பிக்கை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இமேஜ் இப்படி தான் வரும்னு வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து பேக்ரவுண்ட் என்ன கலரில் வரணும்னு சொல்லிக்கிறேன், பிளாக்கில் வரணும்னு சொல்லியிருக்கேன். அண்டு இப்போ வந்து நம்மளுடைய ஃபோட்டோவோட பிரைட்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அவ்வளோ பிரைட்னஸ் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இவ்வளோ பிரைட்னஸ் போதும், அதில் விட்டுறேன். இப்போ வந்து ஜென்ரேட் கோடு கொடுங்க. ஜென்ரேட் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு வந்து கன்வெர்ட் ஆகிடும். இந்த கோடு வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரோக்ராமுக்கான டைமு. இப்போ ப்ரோக்ராம் வந்து ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து எடுக்கலாம். அந்த சாஃப்ட்வேருக்கு போய்க்கோங்க. இப்போ வந்து ப்ரௌசர்லேயே ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். WOKWIOLED அனிமேஷன் அப்படின்னு ஒரு டைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து போயிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கில் கொடுத்துட்டு கெட் தி கோட்னு இருக்குது பார்த்தீங்களா, கெட் தி கோட்னு இதில் வந்து நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. அந்த அனிமேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோடை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கெட் தி கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடை வந்து எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளே ஆடினோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இருங்க. ஆடினோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபைலுக்கு போய்க்கோங்க.
நியூ ஃபைலுக்கு போய்ட்டு நியூ ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. நியூ ஸ்கெட்ச் கொடுத்துட்டோடனே நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் அங்கே காப்பி பண்ணாங்க, அங்கே வந்து காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கோடு எங்கே இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் சென்டரில் இருக்கிற கோடு, இந்த கோடு மட்டும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அந்த டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சின்னு மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ரோக்ராம் வந்து நம்மளுடைய எல்சிடி ஓஎல்இடி டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்னென்னு கரெக்டாக வந்து ரெகனைஸ் பண்ணோம். அதனால தான் சீனு மாற்றிக்கோங்க. சீனு மாற்றியாச்சு. இப்போ வந்து ப்ரோக்ராமை அப்படியே அப்லோட் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அந்த கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த கோடை நம்ம காப்பி பண்ணல, இந்த கோடை வந்து போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கான கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஃபோட்டோக்கான கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா கோடையும் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. கோடு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோடு வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து கோடு வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து கம்பைல் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் வந்து ரன் பண்ண வேண்டியது தான் ப்ரோக்ராமை. ஆர்டினோ செலக்ட் பண்ணிக்கோங்க போர்டை. இப்போ வந்து ரன்னிங் டைம். இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இருங்க, ப்ரோக்ராம் இன்னும் அப்லோட் ஆகலை. அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ டன் அப்லோடிங்னு வந்துடுச்சு. நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் லைக் பண்ணல, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆர்டினோ ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நோடு எம்சி வீடியோஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸாக வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அவுட்புட் பார்க்கலாம். பாருங்கள் என்னோடய பிக் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பிக்கு. பின்னாடி வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ ஷார்ப்பாக வந்திருக்கு பாருங்கள். என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி தெரியுதுன்னு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணல, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்லா டெக் தமிழ் 7ன்னு டைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். உங்களுக்கு வந்து டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது செய்யணும், ஆன்லைன் கிளாஸஸ் ஏதாவது இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி வேணும்னா மறக்காமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப்ஸு அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் ஆர்டினோ ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதனால நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வீடியோவை. அண்ட் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆர்டினோ ரிலேட்டடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் இன்னும் அப்டேட்டடாக இன்னும் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.